இப்ப பாகிஸ்தான் தலைமையில அமெரிக்கா, ஈரானுக்கு இடையில சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஆயத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா, அமெரிக்கா சைடுல இருந்து வைக்க போற முக்கியமான டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லப்பட்டா, 1வது விஷயம் நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கு நோ. உங்களால என்ரிச்மென்ட் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. 2வது விஷயம் என்னன்னு சொன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு இப்போ ஒரு பேமெண்ட் வாங்குறீங்க தெரியுமா? அத நீங்க வாங்கக்கூடாது. பழையபடி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்லயே ஓப்பன் பண்ணணும். அண்ட் 3வது விஷயம், உங்ககிட்ட இருக்க மிசைல் ஸ்டாக் நீங்க லிமிட்டட்ல தான் வச்சுக்க முடியும். அதுக்கு மேல வச்சுக்க முடியாது. இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா, உங்க மேல இருக்க வர்த்தக தடையை நாங்க ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஈரான் சைடுல இருந்து வைக்கப்பட்டிருக்க டிமாண்ட்ஸ் என்னன்னு சொன்னா, நியூக்ளியர் என்ரிச்மென்ட் எங்களோட உரிமை. அதை நாங்க பண்ணுவோம். 2வது விஷயம், உங்களால ஏற்பட்ட டேமேஜஸ்க்கு நீங்க கம்பென்சேஷன் கொடுத்தே ஆகணும். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்க்கான புதிய புரோட்டோகால் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்கோம். அது நீங்க கண்டிப்பா அக்ரி பண்ணணும். 4வது விஷயம் இனி வரும் எதிர்காலத்துல எங்க மேல எந்த விதமான தாக்குதலும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கேரண்டி எங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்லாம எங்க மேல இருக்க வர்த்தக தடை எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் ஒத்துக்கிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 சைட்லயும் வேற வேற மாதிரி முரண்பாடுற மாதிரி தான் டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.